வணக்கம், என்னோட பேர் அமுதா. நான் இங்கே தேவகி மருத்துவமனையில் நான் 12 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அறுவை சிகிச்சை அரங்கத்தில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்னென்னா வெளியில் இருக்கிற மக்கள்லாம் மோஸ்ட்லி என்னென்னா அறுவை சிகிச்சை அரங்கம் ஆப்ரேஷன் தேட்டர்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. அதோட பயத்தை போக்கி உள்ள ஆப்ரேஷன் தேட்டர்னால் எப்படி இருக்கும், அதோட இடங்கள் எப்படி இருக்கும், அது எப்படி ப்ரிகாஷன்ஸாக அவங்க ஒரு பேஷண்ட் வர்ற நேரம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஓரலாக ஒரு டெமோ மட்டும் காமிக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. ஸோ இதுதான் பேஷண்ட் ரிசீவிங் ஏரியா. இது ஸ்டெரைல் ஜோன் சொல்லுவாங்க. இங்கே ஓட்டிக்கில் போடுற ஸ்டெப்பிள்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டெரைலாக இருக்குங்க சார். இங்கே தான் பேஷண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம். உட்காரக்கூடிய நடக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாம் வீல் சேரில் நாங்கள் ரிசீவ் பண்ணிக்குவோம். பெட்டட் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரெச்சரில் ரிசீவ் பண்ணிக்குவோம். ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது பதட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தை எப்படி போக்குறது அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல வச்சு அவங்கக்கிட்ட நாங்கள் ஃப்ரீ கவுன்ஸாக ஃப்ரீயாக பேசுகிறத வச்சு தான் அவங்கக்கிட்ட அந்த பதட்டமே போகும். இன்னொரு விஷயம், வெளியில் அவங்களுடைய அட்டண்டர்ஸ் யார், அவங்க கூட யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முக்கியமான கூட இருக்கிறவங்க கிட்ட இந்த சர்ஜரி ஆப்ரேஷன் அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற விளக்கத்தை நாங்கள் டாக்டர்ஸ் மூலமாக விளக்கம் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் உள்ள ஒரு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணும்போதே பேஷண்ட்டோட நேம், பேஷண்ட்டோட வயசு, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன அறுவை சிகிச்சை நம்ம கொடுக்குறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத விளக்கமாக அந்த கேஷீட்டில் இருக்கா அப்படின்றத நாங்கள் வார்ட் ஸ்டாஃப் கிட்டேருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கேஸை நாங்கள் உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயே கொண்டு போவோம். அதே மாதிரி ஒரு பேஷண்ட் உள்ள தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வைட்டல்ஸ், அதாவது பிபி, ப்ரெஷர், பல்ஸ் ரேட்டு, இது எல்லாமே நார்மலாக இருக்கான்றது இங்கே வச்சு நாங்கள் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயே கொண்டு போவோம். இதில் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பதட்டமோ வேறு ஏதாவது மன சூழ்நிலையில் அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, இல்லை சுகர் ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கிற டியூட்டி டாக்டரை வச்சு ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு தான் உள்ளே கொண்டு போவோம். இதுதான் ஆப்ரேஷன் தியேட்டர் நம்பர் 1. இங்கே எந்த எமர்ஜென்சி இருந்தாலும் வர டாக்டர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும், எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலும். இதுதான் ஹேண்ட் வாஷிங் ஏரியா. இங்கே கை கழுவிட்டு தான் நேரடியாக உள்ள அறுவை சிகிச்சை அரங்கத்துக்கு டாக்டர் உள்ளே போவாங்க. ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் உள்ளே போவாங்க. இதுதான் எங்களுடைய அட்வான்ஸ் ஓட்டி. உள்ளே வாங்க. பயனாளிகளை நாங்கள் இந்த பெட்டில் தான் படுக்க வைப்போம். படுக்க வச்ச உடனே மானிட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு மயக்க மருந்து மருத்துவ குழு அவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நாங்கள் பேஷண்ட் ஒப்படைச்சிருவோம். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் எந்தெந்த டீம் இருப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓடி அசிஸ்டண்ட்டு, அனசீசியா டீமு, சர்க்குலேட்டிங் டீமு வித் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக இருப்பாங்க. இவங்க அனஸ்தட்டிஸ்ட் கூட இருக்கிற ஏடி டீமு, இவங்க ஸ்க்ரப் டீமு. ஒரு ஆப்ரேஷனுக்கு என்னென்ன கருவிகள் தேவை அப்படின்றது, முக்கியமான கருவிகள் என்னென்ன தேவைன்றது அறுவை சிகிச்சை நிபுணருக்கு எல்லாமே எடுத்து கொடுக்கறது எல்லாமே இவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் சர்க்குலேட்டிங் டீம் இவங்களுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாவது முக்கியமான தேவையாக இருந்ததுன்னா உடனுக்குடனே எடுத்து கொடுக்குற பணிகள் இவங்க கிட்ட இருந்து தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஒரு சர்ஜரி கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா இந்த டீமோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எங்களோட ஒர்க் ஸ்டேஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் சர்ஜரிக்கு வந்தோடனே அவங்களோட வைட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறக்காண்டி இது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, பேஷண்ட் ஆர்டிஃபிஷியலாக ப்ரீத்திங் டிஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா இதுலேருந்து O2 சப்ளை வரும், அதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறது.
இது வந்து வென்டிலேட்டர். இதில் வந்து O2 NO2 சப்போர்ட் இருக்குது. இது போக இன்ஹலேஜிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஜிஏ கொடுத்து பேஷண்ட்டுக்கு முழு மயக்கம் கொடுக்குறப்போ இந்த மிஷின் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து பேஷண்ட் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ப்ரீத்திங் கொடுத்துட்ருக்கோம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எமர்ஜென்சி ட்ரக்ஸ், இது போக சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் எந்த எமர்ஜென்சி கேஸ்க்குனாலும் ப்ரிப்பேர்டாக இருப்போம். எவ்வளோ சிக் கேஸ் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான சப்போர்ட் எங்ககிட்ட இருக்குது. அப்புறம் இது நார்கோட்டிக்ஸ் கீ. இது வந்து டபுள் லாக்கர் மெத்தடில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது லேப்ராஸ்கோபி மிஷின், சியா மிஷின். இது லேப்ராஸ்கோபி மிஷின்ஸுக்குரியது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உபகரணங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும்போது வரக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாமே பயோமெடிக்கல் பிரகாரம் நாங்கள் அந்த கலர் கோடிங் பிரகாரம் நாங்கள் பிரித்து போட்டுருவோம். ஒரு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ உபகரணங்கள் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் யூஸ் பண்ண உபகரணங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வழியாக தான் வெளியேற்றுவோம். இது வெளியே வாஷிங் ஏரியா இருக்குது, அது மூலமாக தான் கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியேற்றுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் வெளியேறினதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டை வந்து நாங்கள் வெளியேற்றுவோம். மேக்ஸிமம் எங்களோட ஓட்டியை எல்லா விதத்துலேயும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேவகி சிறப்பு மருத்துவமனை, தேனி மெயின் ரோட், அரசரடி, மதுரை. மருத்துவம் மனிதநேயத்துடன்.